ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க. காலபுருஷ சக்கரத்துல 10வது ராசியாக வலம் வரக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதை நான் கேட்கும் போதே மகர ராசி யோசிப்பீங்க, அட நீயாவது கேட்கறதுக்கு இருக்கியேம்மா, இப்படி ஒரு ஆள் கூட எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, இன்னும் சொல்ல போனா நாங்க எங்க நல்லா இருந்துருவோமோன்னு சொல்லி வேலை பார்க்கறதுக்கு வேணா ஒரு கூட்டம் இருக்கு, அந்த பெருங்கூட்டத்துக்கு தீனி போடுற மாதிரி தெய்வமும் எனக்கு சோதனை மேல சோதனையா கொடுத்துக்கிட்டே இருக்கு, இது எப்பதான் சரியாகும், ஒரு மாற்றம் வருமா இல்ல ஏமாற்றத்திலேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்? மகரத்துடைய குமுறல் இப்படிதான் இருக்கு. ஆனா கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க, இந்த கைக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மகர ராசி எல்லாருக்கும் உதவி செஞ்சுதாங்க பழக்கம், உதவி கேட்டு நின்னதே கிடையாது. ஆனா அந்த மகரம் கடவுள் கிட்ட வேண்டது என்ன தெரியுமா? கடவுளே தயவு செஞ்சு சொல்றேன், ஆனா ஒருத்தவங்க கிட்ட என்ன உதவி கேட்கிற நிலைமைக்கு வச்சிராத, இதுதான் நீங்க வேண்டீங்க இல்லையா? அதே மாதிரி உடலாலையும் சரி மனதாலையும் சரி ஆத்ம ரீதியான வலுவான குணம் படைத்தவங்க இந்த மகர ராசிக்காரங்க. அதே நேரத்துல மனசுல இருக்கக்கூடிய கவலையை மத்தவங்க கிட்ட வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோட வலம் வரக்கூடியவங்க, எல்லார்கிட்டையுமே ஈஸியா பழகும் தன்மை படைத்தவங்க. மகரம் அப்படின்னாவே மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த கசப்பு காயை சாப்பிடுற மாதிரி காரணம் கேட்டா உண்மையை உரைக்க பேசுவாங்க. இந்த காலகட்டத்துல இந்த கலி யுகத்துல என்ன இனிக்குது? பொய் பித்தலாட்டம் தான் இனிக்குது, உண்மை கசக்குது, உண்மை பேசுறவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில யார் என்ன பண்ணாலும் அசைக்கவும் முடியாம ஆட்டவும் முடியாம மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக வலம் வரக்கூடிய மகரத்தை போய் கேட்டு பாருங்களேன், அவங்க எவ்வளவு கஷ்டம் வேணா இருக்கட்டும் ஒருத்தருக்கு அடிபணிய மாட்டாங்க. பாசமா பேசுறியா, உனக்கு நீ பகையாளியாவே இருந்தாலும் பழத்தோட சாப்பாடு போடுவாங்க. இதுவே பகையை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா இவங்க நின்றாத, ஓடி போயிடு, இவங்க மட்டும் ஒருத்தவங்க கிட்ட பகை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா ஒருத்தராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இதை செய்ய மாட்டாங்க, செய்ய வச்சிடாதீங்க. இதை மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் குறைவா இடை போட்டு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க, பார்த்து சாகட்டுங்க. அடடா நீ என்னமா மகர ராசிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துட்டு ஒரு மாதிரி தப்பா பேசுறியே, ஜோதிடத்தை பேசுறப்ப இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இது என்னுடைய மனசுல நான் பேச கிடையாதுங்க, மகர ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்களை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா மகரத்துடைய குமுறல் இதுவாதான் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசளவுல நினைக்கிறோம், ஆனா செயல்படுத்துறது இல்ல. செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னா நீ அந்த ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்ட. இப்படிப்பட்ட நிலையில நமக்கு ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பா அது ஒரு நாள் நல்ல நாளா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாள் தலைப்பை பார்த்திருப்பீங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசிக்காரங்களை வீடு தேடி வரக்கூடிய நபரால இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது மகர ராசிக்கு உங்களுடைய கை கோர்க்கும். அந்த நபரால நல்லா இருக்க போறீங்க, குழப்பமா இருக்கே, 500 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் தேடி என்ன வரப்போறாங்களா புரியலையேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நபர் தேடி வரப்போறார். அது 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய நவ பஞ்ச ராஜயோகத்தினால உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அப்படி சொன்னனே தவிர்த்து 500 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க ஒருத்தர் வரார்னு சொல்ல, அதாவது இந்த யோகம் உருவாகி 500 வருடங்கள் ஆகுதுங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நவ அப்படின்னா 9 நவகிரகங்களால ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு, பாதிப்புகள் இருக்குன்னா அதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதுதான் இந்த யோகத்தின் பலன். ஒரு மனுஷனை இந்த 9 நவகிரகம் ஆட்டி படைச்சாங்கல்ல, எத்தனை நாள் மகர ராசியுடைய நிலை இப்படிதான் செத்தரலாம், என்னத்துக்கு வாழ்க்கை இப்படி கூட நினைச்சிருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட நிலையில மாற்றம் வரப்போகுது. ஒன்றும் இல்லை, குடும்பத்தோட செத்தரலான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு லாட்ரி மூலமாவோ ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வீடு தேடி வருது. பல கோடி ரூபாய் உங்களுக்கு
பரிசு விழுந்திருக்கு, பல கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவீங்களா? இப்படி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சுட்டு அப்பாடான நிம்மதியா இருப்பீங்க. அந்த மாதிரி கஷ்டத்துல யாராவது இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு உதவி செய்ய முன் வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம். உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா ஏன் ஒரே நாள்ல கூட சரி செய்ய போகுதுங்க. ஆனா அதற்கு என்னென்ன நீங்க செய்யணும், அந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு. இப்போ ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கிறது தான் கஷ்டம், அதை பாதுகாக்கிறது ஈஸி இல்லையா? ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, அட போமா நீ சம்பாதிச்சிடலாம், அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எவன் எங்கிருந்து புடுங்கிட்டு போவானே தெரியல, அந்த கஷ்டமான வேலையைத்தான் ஈஸியா பார்த்துடலாமே, திட்டம் போட்டா வேலை முடிஞ்சு. திருடன் எப்படி வருவான், எப்படியெல்லாம் திருடுவான், எப்படியெல்லாம் அதை ஆசைப்படுவான், இப்படி யோசிச்சா முடிஞ்சு போச்சு இல்லையா? பாதுகாக்கிறது ஈஸி இல்லைங்க. அந்த வகையில் நிறைய பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த தலைப்பிற்கான பலன்களை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு சிறப்பு தாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மகர ராசி மனசில் வச்சுக்கோங்க, உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றைக்குமே தோள் கொடுக்குற உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி நிரந்தரம் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் அதிபதி சனீஸ்வர பகவானை மனசார நினச்சிக்கிட்டு, தெய்வமே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோ, தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பா நான் தெரிஞ்சு பண்ணல, எப்ப தப்பு பண்ணாலுமே அது தெரியாம என்னை அறியாம பண்ணுனது தான், அந்த தப்பை நான் என்னைக்குமே அறிஞ்சு பண்ணது கிடையாது. இந்த வேண்டுதலை அந்த சனீஸ்வர பகவான் கிட்ட வச்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க, நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சரிங்க, இப்ப இந்த யோகம் அப்படிங்கிறது என்ன, இந்த யோகம் எப்ப உருவாகுது, இதனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். இந்த 500 ஆண்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் இப்படியே 500 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று நடக்க போகுதா, 500 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்றேன்னு ராகு குரு இந்த 2 கிரகங்கள், ஓகேங்களா? நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன், நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நவ கிரகங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு, அந்த நவ கிரகங்களால உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் இந்த யோகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், பலன் கொடுக்கும்ங்கிறத உணர்த்தி தான் இந்த வீடியோ பதிவு ஸ்டார்ட் ஆகுது. நவ பஞ்ச ராஜயோகத்தை ராகுவும் குருவும் செய்றாங்க. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம், அசுப கிரகம், கெட்டதை மட்டுமே செய்வாருங்கிறது நம்முடைய மனசுல வச்சிருக்கக்கூடிய ஒரு எண்ணம். குருவை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா நல்லது மட்டுமே செய்வாருங்கிறது இன்னொரு குணம். இப்ப இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்க போகுதுங்க. வேத ஜோதிடப்படி ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில ராசியை மாற்றக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து சுபயோகம் உருவாகும், ராஜயோகம் உருவாகும். ஆனா இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது 500 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இப்படி ஒரு உருவாக்கமே ஆகியிருக்கு, புரியுதுங்களா? இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் இது நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். ஆனா இந்த யோகம்ங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லா ராசிகளுக்குமே நல்லதை தான் செய்யும். அந்த வகையில மகர ராசிக்காரர்களுமே அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. முதல்ல நிழல் கிரகமான ராகு பகவானுடைய அமைப்பு தாங்க உங்களுக்கு இந்த யோகத்தினுடைய ஆரம்பம். 2025ஆம் ஆண்டுல மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு, அதாவது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகரக்கூடியவர். சரிங்களா, நம்ம எல்லாம் முன்னோக்கி நகர்ந்தா அவர் பின்னோக்கி நகரக்கூடியவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன பண்றாரு, நீ போயிட்டேயா, சரி நானும் இடத்த மாத்திக்கிறேங்கிற மாதிரி குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள போறாருங்க. மிதுனம் யாருடைய இடம்? புதன் பகவானுடைய இடம். ராகு பகவான் போயிருக்கக்கூடிய இடம் சனி பகவானுடைய இடம். இதை பொறுத்து தான் இந்த யோகம் உருவாகி இருக்கு. இந்த ராகு குரு இவங்களுடைய நிலைகளை பொறுத்து இந்த நவ பஞ்ச ராஜயோகம் பலன் கொடுக்க போகுது. இதனால அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. இது ஒட்டு மொத்தமா தொழில் பண்றவங்களுக்கும் சரி, இல்ல உத்தியோக பணிகளை இருக்கவங்களுக்கும் சரி, தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி முன்னேற்றம் இருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்குங்க.
நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. ராகுவும் குருவும் சும்மா இல்லைங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே தரக்கூடியவர். ராகு பகவான் என்ன பண்ணுவாரு, தனியா குணாதிசயம் கிடையாதுங்க. நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். இவர் எந்த இடத்துல இருக்காரோ, யார் கூட சேர்ந்து இருக்காரோ அவருடைய குணாதிசயங்களை எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடியவர். அதே மாதிரி நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இவரை மாதிரி நல்லது செய்யறதுக்கு ஆட்களை கிடையாதுங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்க்கவும் முடியாது. ஏன்னா குரு பகவான் நல்லது செய்யக்கூடியவர். இவர் பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கோம். இந்த கோடி நன்மைகளை செய்யக்கூடிய இவர் கூட ராகு பகவான் சேர்றது கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான். புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமா வாழ்க்கையே உச்ச நிலைக்கு போகும். உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உதாசனப்படுத்தினவங்க எல்லாம் தலை நிமிர்ந்து அண்ணாந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்க்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய நிலை உயரும். கேட்கறதெல்லாம் நல்லாதாமா இருக்கு, நிஜமா நடக்குமா? கட்டாயம் நடக்குங்க. திடீர் நிதி நன்மைகளை அளிக்க போறார். புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க. வேலை பார்க்குறீங்களா, பதவி உயர்வு, தொழில் பண்றியா, நல்ல லாபம், குடும்பத்தார்கிட்ட உங்களுடைய உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது. வீட்டினுடைய சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. நிதி நிலை சிறப்பா இருக்கும். சிலர் புதுசா சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் எல்லாம் பல மடங்கு பெருகும். நெல்லுக்கு பாய்ந்தது புல்லுக்கும் பாயிரங்கிற மாதிரி உங்களுடைய உயர்வுங்கிறது உங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் திடீர் லாபம் கிடைக்கும். அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா எழுதுறேமா, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கே, வாழ்க்கை இதுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், முயற்சி பண்ணுங்க, இந்த வருஷம் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயங்க. ஆல்ரெடி வேலையில தான் இருக்கேன், மேல் பதவிக்கு உயர் பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதற்கும் பலனுண்டுங்க. சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும். தூங்கி கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. ராகுவும் குருவும் குறிப்பா மாணவர்களுக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற வைக்கிறாங்க. நிதிநிலை நல்ல உயர்வை அடைய போகுது. கையில தனவரவு இருந்தாலே தாராளமா பிரபலம் ஆயிடுவீங்க இல்லையா? அப்படி பிரபலமான ஆட்களாக வலம் வர போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வர போகுது. உங்க பணம் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, சிக்கிய பணம் கைக்கு வருங்க. வெளிநாட்டுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. படிப்புக்காக, தொழிலுக்காக, சந்தோஷத்துக்காக, ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது. வாழ்க்கையே செழிப்பா இருக்க போகுதுங்க. வேலையிலும் சரி, வணிகத்திலையும் சரி, எல்லாத்துலயுமே உயர்வு உண்டு. வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நாளா இப்போ நல்ல வேலை கிடைக்கும். என் தகுதிக்கேத்த வேலையே இல்லமா, ஏதோ வேலைக்கு போகுமேன்னு போயிட்டு இருக்கேன், வாழ்வாதாரத்துக்கு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்க. உங்க தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். இல்லம்மா, ரொம்ப நாளால் தொழில் தொடங்கணும்னு ஆசை வச்சிருக்கேன், ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா நான் தொழில மேலே வந்துருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான உதவிகள் தேடி வருங்க. அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா மட்டும் போதும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ சாதகமாக நிறைவேறக்கூடிய காலம்னே சொல்லலாம். அதே போல ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பங்கு வர்த்தகம் பண்றீங்க, பங்கு சந்தையில நம்பி தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா பழைய முதலில் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும். இப்ப நீங்க முதலீடு பண்ணா எந்த அளவுக்கு சாதகம்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேலை தொடர்பா குறுகிய தூர பயணமோ இல்ல நீண்ட தூர பயணமோ போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பண ஆதாயங்களை கொடுக்கும். அடடா, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கேமா, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேங்க. தலைய பார்த்துட்டு யார் அந்த நபர் எங்க வீடு தேடி வரப்போறா அப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்றீங்க. யாரும் இல்லைங்க, குருதான். குரு பகவான் ராகு பகவான் கூட போய் கை கோர்த்து உங்களுக்கு கை கொடுக்குறாங்க. இதுதான் அந்த நபர், சரிங்களா? அதாவது எப்பவுமே போராட்ட குணம் கொண்டவங்க. நீங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க இல்லையா? கடுமையா உழைப்பீங்க. இது நம்மள முன்ன கொண்டு வந்துருமேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆழமான நம்பிக்கை இப்போ பலன் கொடுக்க போகுதுங்க. எடுத்த வேலையை மின்னல் மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களை அப்படி வேலை பார்க்க வைக்குதுங்க. ராகு பகவான் குருவோட சேர்ந்து வாமா மின்னல்ங்கிற மாதிரி எல்லாத்துலயுமே சாதிக்க போறீங்க. குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஒரே வீட்டுக்குள்ள எந்த உறவும் இல்லாம பிரிஞ்சிருந்திருப்பீங்க. அந்த நிலை மாறுதுங்க. வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகளே இல்லையே அப்படின்னு ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு கண்ணுக்கு அழகான குழந்தை பிறக்கும்.
படுத்த படுக்கையா இருந்த தாய் தகப்பன் எல்லாம் இப்ப எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாம் வழிய வந்து பேசுவாங்க. இத்தனை நாளா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கல்யாண நிகழ்ச்சிகள்ல ஒதுக்கப்பட்டிருந்தீங்களா, இனி முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க. சொல்ல போனா உங்களுடைய ஸ்டைலை பார்த்து, உங்களுடைய அணுகுமுறையை பார்த்து மற்றவங்க எல்லாம் ரசிக்க போறாங்க. குலதெய்வ கோயில்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை இப்ப செலுத்துவீங்க. செய்யணும்னு தெய்வ குத்தம் ஆயிடுமேன்னு செய்ய முடியாம தடைபட்டுட்டே வந்துச்சு இல்லையா, அந்த நேர்த்தி கடனை மனசார குடும்பத்தோட போய் செஞ்சுட்டு வருவீங்க. நிறைவா இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்க போகுது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. பாக பிரிவினை சுமூகமா இருக்க போகுது. உங்களுடைய முகம் மலருங்க. இந்த நேரத்துல உறவுக்காரர்களாலையுமே உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது. அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. எல்லாத்துக்கும் மேல மூத்த உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பனி போர் அப்படிங்கிறது பாச மழைய பொழிவாங்க. இனிமேல் இழுபறியான கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குங்க. இத்தனை நாளா கனவு தொல்லை, தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த கனவு தொல்லை என்ன தெரியுமா, அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இப்படி பயம் புறுத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சரியாகுதுங்க. நிம்மதியான உறக்கம் இருக்கும். கனவுன்னு ஒன்று வந்தா அதுல நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல உங்க வாழ்க்கை துணைக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறது என்ன, தங்க நகை வாங்குறது என்ன, அவங்க பேர்ல சொத்து வாங்குறது என்ன, இப்படி சந்தோஷம் கரை புரள போகுது. வீட்டுல இதுவே மகர ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு இதெல்லாம் செஞ்சு அழகு பார்ப்பீங்க, ஆசைப்படுவீங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ட்டு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க. கட்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய கோஷ்டி பூசல்ல தலையிடாம ஒதுங்கி மட்டும் நில்லுங்க. தன்னால பதவி உங்களுக்கு வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் மேல தந்தை வழி உறவுக்காரங்க அவங்க வீட்டு விசேஷங்களை நீங்க எடுத்து நடத்தி உங்களை சொல்லி கேட்பாங்க. தொலைதூர பயணங்கள் இருக்கு. சின்ன சின்னதா கொஞ்சம் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. அதே மாதிரி அரசாங்க காரியங்கள்ல அலட்சியம் காட்டக்கூடாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி செல்வாக்கு கூடும். இழுபறியான வேலையை உடனே செய்ய முடியும். உடல்நிலை சீராகும். மனைவி வழி உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது. அதுவே கணவர் வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது. வாகனம் அமையும். வசதியான வீட்டுக்கு இடமாறுவீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி இருக்கு. ஆபரணங்கள் வாங்குவீங்க. சொத்து அமைது. உடன்பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்குது. பெரிய பதவியில அமர போறீங்க. அயல் நாட்டில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. செல்வாக்கு கூடுது. வியாபாரம் பண்றீங்களா, புதுசா போட்டியாளர்கள் முளைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட அவங்களால ஈடு கொடுக்கவே முடியாதுங்க. திணறுவாங்க. இனி அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அணுகுமுறையை மாத்திக்குவீங்க. புதிய முதலீடுகள் செய்வீங்க. பழைய வாடிக்கையாளர்கள், உங்களை விட்டு போன வாடிக்கையாளர்கள் திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அதே மாதிரி அடிக்கடி லீவ் எடுத்துட்டு இருந்த உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க இனி பொறுப்பா நடந்துக்க சொல்லி நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. அதையும் அவங்க ஏத்து நடந்துப்பாங்க. அதே மாதிரி கணினி, உணவுத்துறை, என்டர்பிரைசஸ், கமிஷன் வகை இந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் பல மடங்குங்க. புதிய தொழில் எல்லாம் பங்குதாரர்கள் நீங்க சொல்றதை கேட்டு ஒத்துழைப்பா இருப்பாங்க. வியாபாரத்துல நல்ல வளர்ச்சிங்க. அமோகமான லாபம் பார்ப்பீங்க. உத்தியோக பணியில இருக்கவங்க, குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, கூட வேலை பார்க்கறவங்க நீ நட்பு பாராட்டுவாங்க. வேலை சுமை குமையும். மேலதிகாரிகள் பணிப்போர் நீங்குதுங்க. கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். கணினி துறையில் இருக்கவங்களுக்கு அயல் நாட்டுல வேலை கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மறைந்திருந்த தகுதியை வெளிப்படுத்துவீங்க. அதே மாதிரி இந்த நாட்டை ஆள்பவர்கள் அவங்களுடைய கரங்களால பரிசு கிடைக்குங்க. எந்த அளவுக்கு சாதகம் பாருங்க. ஆக மொத்தம் இந்த ராகுவும் குருவும் பிரச்சனைகளால மட்டுமே சிதறி கிடந்த உங்க வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா சீர் செய்யறது மட்டும் இல்லாம மன மகிழ்ச்சியுமே நிரந்தரமா கொடுக்க போறாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இது எனக்கு நிரந்தரமா இருக்குமா, ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட சொல்லு நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சனிக்கிழமைகள் தோறும் அனுமனை வழிபாடு செய்யுங்க. அனுமருடைய கோயில வலம் வர உங்களுடைய வாழ்க்கையில நலம் வந்துகிட்டே இருக்கும். அதுவே நீங்க செய்ய வேண்டிய மலர் பரிகாரம். வெற்றிலையை மாலையாக கட்டி அனுமனுக்கு சுட்டி மல்லிகை மலர்களால பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய கெட்டது எல்லாம் விலகி கேட்டது எல்லாமே கிடைக்குங்க. கிடைக்கிறது எல்லாமே நிலைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு
கேட்டிங்கன்னா 4, 6 அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும், உத்தியோகம் நிலைக்கும், தொழில் நிலைக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மகர ராசிக்காரங்க குறித்து வச்சுக்கோங்க, பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, என்ன நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு இதில் சுற்றிட்டு இருக்கீங்க இல்லையா, அது சரியாகணும்னா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ராகு கால வேளையில் கால பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய அந்த பயம் விலகும், பதட்டம் போகும், பாதுகாப்பு உணர்வு மேலோங்கும். நல்லதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் எல்லாமே மகர ராசிக்கு இந்த ராகுவும் குருவும் சேர்ந்துக்கிட்டு வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக நல்ல நிலைக்கு மாற்றி கொடுக்குறாங்க. பயன்படுத்துங்க. நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.